கூட எனக்கு இங்க பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்த ஐயாவிற்கும் தேவனுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். இந்த நாளில் குறித்து ஒரு 3 சிலுவை குறித்து ஒரு 3 முக்கியமான காரியங்களை பற்றி நான் உங்களுக்காக ஆய்ந்துபட்டு வந்திருக்கேன். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதப்படும் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கலாத்தியர் 6:14. ஆறு 14 இந்த இடத்துல பவுல் கலாத்தியருக்கு என்ன எழுதுறாருன்னா, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஆமென். இன்னைக்கு நாம கூட ஒரு சில விஷயத்தை குறித்து மேன்மை பாராட்டுறோம். எப்படின்னா, எங்க வீடு பத்தி தெரியுமா, எங்க ஊர்ல இருந்து கேட்டு பாருங்க, எங்க வீடை பத்தி, எங்க வீடு எவ்வளவு பெருசா இருக்கு, எங்க அப்பாவை பத்தி தெரியுமா, எங்க அண்ணனை பத்தி தெரியுமான்னு பேர் இருக்கும். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் கூட நம்ம நாங்க கம்பேர் பண்ணோம்னா, அவரும் சாதாரண கிடையாது. பெரிய ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அப்பா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வந்தர். அவர் பாத்தீங்கன்னா கமாலியலுடைய பாதப்படியில உட்கார்ந்து வேதத்தை கற்றறிந்தவர். கமாலியலுடைய பாதப்படியில ஒரு பெரிய வேத பாதகர். அவர் பாதப்படியில ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில எப்படி ஒரு படிச்சா எப்படி ஒரு கௌரவம் இருக்குமோ, அதை விட அதிகப்படியான இது கமாலியுடைய பாதப்படியில உட்கார்ந்து அவர் வேதத்தை கற்று தெரிஞ்சாரு. அதே மாதிரி அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா நல்ல செல்வந்தர், நிறைய பணம் வச்சிருந்தாரு. அப்பா அவரை பத்தி சொல்லி காட்டுறது இந்த மாதிரி நான் மேலே பாராட்டுறேன், எங்க அப்பா இப்படி இருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் ரோமோடைய குடியுரிமை பெற்றவர். அவர் ஒரு யூதனா இருந்தும் ரோமோடைய குடியுரிமை பெற்றிருந்தாரு. ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது வெறும் குப்பையா அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவருடைய பார்வையில அவருக்கு எதுவுமே இல்லை. அது நான் எதை பத்தி மேன்மை பாராட்டுறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்னை மேன்மை பாராட்டு, இயேசு சிலுவையில தூங்கினார் பார்த்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை அவர் சொல்லும் போது எப்படின்னா, அவர் கூட ஒன்றோட வாங்கி தான் அவர் கூட ஐக்கியப்பட்டு அவர் என் கூட எனக்காக சிலுவையில் மரித்தார் என்று நான் அதை குறித்து தான் மேன்மை பாராட்டுறேன். அது தவிர வேற எனக்கு எதுவுமே மேன் பாராட்டல, அது மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அவருடைய அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு நிருபத்திலும் இருக்கும்போது அப்போ ஒருத்தர் சொல்றாரு, மறைமுகமாவோ இல்ல நேரடியாவோ இல்லை சொல்ல, அப்போ ஒவ்வொரு இடத்துலயுமே சிலுவை குறித்து சொல்லியிருப்பாரு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்றாரு, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுவதற்கோ தேவபலனா இருக்கிறது. இது சிலுவை பற்றிய உபதேசம். அந்த இடத்துல அவர் சிலுவை பத்தி சொல்றாரு. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்றாரு, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களை தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். யாருடைய பாவத்துக்காக? நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்று இந்த இடத்துல அவர் சிலுவை பத்திராரு. அவருடைய எழுதின ஒவ்வொரு வசனத்திலையும் அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தோங்கின ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் மென்ஷன் பண்ணி சொல்லிருப்பாரு. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்றாரு, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் சமாதானம் உண்டானதுன்றாரு. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக சிலுவையில் மரித்தார் என்று ஒவ்வொரு வருஷத்துல அவர் ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காரு. எதுக்காக? நம்மளுடைய பாவத்துக்காக அப்படின்ட்டு. நாமும் ஒவ்வொரு டைமும் நம்ம நாட்டியம் சபைக்கு வரோம், திருவிருந்து எடுக்கிறோம். ஒவ்வொரு வாட்டி எடுக்கும் போது நம்ம உணர்ந்து மனப்பூர்வம் உணர்ந்து அதை எடுக்கிறோம். அப்படிதான் எடுக்கணும். ஏன்னா அவர் எனக்காக மரித்தார், எனக்காக தான் இந்த ரத்தம் சிந்தினாருன்ட்டு நம்ம ஏதோ வந்தோம் எடுக்க இல்லாம ஒவ்வொருத்தரும் நம்ம அர்ப்பணித்து நம்ம எனக்காக தான் இந்த ஒரு சட்டு ரத்தம், இந்த ஒரு அப்பம் இயேசு கிறிஸ்து எனக்காக தான் சொன்னாரு, வேற யாருக்கும் இல்லை, எனக்காக தான் சிந்தினாரு என்று நம்ம முழு மனசோட அதை அர்ப்பணிச்சு அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம சாப்பிடணும். அதுதான் இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட விரும்புறாரு. இந்த நாளுக்கு ஒரு 3 சிலுவை பற்றி 3 காரியத்தை நம்ம பார்ப்போம். அது முதலாவது காரியம், சிலுவையில் ஒவ்வொருவரும் சிலுவையை சந்தித்த ஒரு அனுபவம் ஒருத்தவங்க இருக்கணும். எப்படின்னா, நான் எப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரசிக்கப்பட்டோம். ஒவ்வொருத்தரும் நான் ஒருத்தவங்க என்கிட்ட ஒரு மெசேஜ் சொன்னாங்க, அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, இப்படி ஒருத்தர் எனக்காக மரித்திருக்கிறான்னு கேட்டு அது தெளிவா கேட்டு நான் ரசிக்கப்படுறது என்ன பண்ணணும் கேட்டு ஞானஸ்நானம் பெற்று நம்ம சபைக்கு வருவோம். இப்படி எல்லா சில பேர் பிறந்ததுல இருந்தே கிறிஸ்டியனுமா இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தர் சின்ன வயசுல இருந்தே நான் சண்டே ஸ்கூல் போய் கற்றுக்கிட்டு நான் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிறேன்னு சொல்லுவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கணும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்க. கலாத்தியர் 2:20.
ஆமென். இப்போது என்ன சொல்றாரு, கிறிஸ்துவ கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஆமென். பவுல் சொல்ற அந்த இடத்துல கிறிஸ்துவோடு கூட அவர் அறையப்பட்டிருக்கிறான். எப்படின்னா, என்னோட பாவத்துக்காக அவரு மரித்தாரு, நான் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அடுத்ததா சொல்லிருப்பாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். என்ன சொல்லுமா, நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். நான் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன், எனக்குள்ள அவர் பிழைத்திருக்கிறார் என்று சொல்றாரு. கிறிஸ்து வாழ்க்கையில் முதலாவது அனுபவம் எப்படின்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை சந்தித்த ஒரு அனுபவம். அதுதான் நம்ம ஒருத்தருடைய இருக்கணும். ஒரு மதுரையில ஒரு வாலிபன் என்ன பண்ணுவாங்க, ஒரு காலேஜ் படிச்சுட்டு ஒரு வாலிபன் வந்து அவங்க சபையில ஒவ்வொருத்தரும் வாரம் என்ன பண்ணுவாங்களா, வயசானவங்களாம் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போவாங்களாம். ஒவ்வொரு கிராமத்தை சூஸ் பண்ணி அந்த கிராமத்துல இருந்து அவங்க இருக்கிற ஒரு சுவிசேஷம் சொல்லலாம் அப்படின்ட்டு போவாங்களாம். அப்ப இந்த வாலிபன் பார்த்துட்டு நானும் அவங்க கூட வரட்டுமா அப்படின்னு கேட்கறான். கேட்கும் போது வாங்க, அவங்களும் சந்தோஷமா நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. அவங்க கூட கூப்பிட்டு போயிட்டு எப்பயுமே அவங்க ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு மணி நேரம் ஜெபம் பண்றாங்களாம். இப்ப நம்ம போற ஒரு ஊழியம் கண்டிப்பா ஒவ்வொரு ஆத்மா ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நினைச்சு ஒரு மணி நேரம் ஜெபம் பண்றாங்களாம். அப்போ அந்த ஜெபம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் கையை தட்டி சந்தோஷமா அவங்க பாடுற அந்த ஒரு பாட்டு வரியில சின்ன ஒரு கசப்பு, எந்த ஒரு மன வருத்தம் இல்லாம சந்தோஷமா பாடுறாங்களாம். அவங்க அந்த பாட்டு வரியில வந்து அவங்க சந்தேகமே இல்லையா, அந்த ஒரு பாட்டு வந்து அவங்க உணர்ந்து பாடுறாங்களாம். ஆனா அந்த பையனால அந்த மாதிரி பாட முடியலையா. அப்போ வந்து யோசிக்கிறானா, அந்த ஜபத்துல அவன் பாடலையா, உட்காந்துட்டானா, உட்காந்துட்டு என்னால ஏன் பண்ண முடியல அப்படின்னு அந்த ஒரு மணி ஜெபம் முடியுது. சரி வா தம்பி நம்ம போலாம், ஊதி போலாம் போது அந்த பையன் சொல்றானா, இல்லையா நீங்க போயிட்டு வாங்க, நான் வந்து நிறைய இது இருக்கு, எனக்கு எல்லாம் மனசு கஷ்டமா இருக்கு, என்னால வர முடியல, நீங்க போங்க, நான் இங்க இருந்து ஜெபம் பண்றேன் அப்படின்றான். அவங்க சந்தோஷத்தோட சரிப்பா நீங்க இரு, நாங்க திரும்ப வரும்போது அவங்க கூப்பிட்டுக்கிறேன்ட்டு அவர் ஊழியத்துக்காக போயிடுறாங்க. அப்போ அந்த ஒரு மணி நேரம் அந்த வாலிபன் வந்து இயேசு கிறிஸ்து நோக்கி ஜெபம் பண்றானா, எஸ்பா நான் வந்து இப்ப அவங்கள பார்த்தேன், அவங்க சந்தோஷமா ஜெபம் பண்றாங்க, இல்ல பாட்டு பாடுறாங்க, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பாட்டு பாடுறாங்க, என்னால அப்படி பண்ண முடியல. எனக்கு அது என்ன காரணம்னா, நான் செஞ்ச பாவத்தினால இப்போ என்னோட அப்போ பாக்குறாங்க ஜெபம் பண்ணி முட்டிப்படி ஜெபம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து வந்து அவங்க ஒரு தரிசனமாக அவர் முன்னாடி வந்து சிலுவையில் தொங்குற மாதிரி தரிசனமாகறாரு. அப்போ தரிசனமாகும் போது, இந்த நேரத்துல கூட நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, எனக்குள்ள இருக்கிற பாவத்தை நீங்க போக்கி என்னை சுத்திக்கிறீங்கப்பா, நான் வந்து சந்தோஷமா இருக்கணும், அது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கதறிய ஒரு குழந்தைய போல் அழுதானா. அப்படி அழுத உடனே என்ன பண்றாரா, அப்போ அவனுக்குள்ள வந்து ஒரு உணர்வு வருதான். அதாவது இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் சிலுவையில அவன் வந்து ஒரு சந்தித்த ஒரு அனுபவத்தை எப்படின்னா, அவன் தலைக்கு நேரம் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில தொங்குற மாதிரியும், அவர் தலையில இருந்து காலில இருந்து எல்லாரும் ரத்தம் வடிஞ்சு அவர் காலில இருந்து அவன் தலையில இருந்து சொட்டி உடம்பு ஃபுல்லா பாவத்தை கழுவுற மாதிரி ஒரு ஃபீல் பண்றானா. அதுலயே சொல்லுவோமா, அப்படின்னா ரத்தத்தை வடிஞ்சு அவன் பாவம் கழுவி சுத்திகரிக்குதான். அப்ப அவன் பாவம் மன்னிக்கப்படுறான். அந்த இடத்துல அவன் வந்து உண்மையை ஏத்துக்கிறான். அவன் அத்தனை சர்ச்சைக்கு போறான், இது பண்ணானே ஏதோ எல்லாரும் போறாங்கன்னு போயிருந்தவன் அன்னைக்கு ஒரு நாள் அவன் சிலுவையை சந்திக்கிறான். சிலுவை சந்திக்கிறான் போது இயேசு கிறிஸ்து, சிலுவைனா சிலுவை பற்றி இல்ல, அதுல சிலுவையில இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை பற்றி, எதுக்காக சிந்தினார், எல்லாம் பாவிகளுக்காக அவர் மரித்தார் என்ற ஒரு உணர்ந்து அவன் வந்து பாவங்கள் கழுவுப்படுதான். அப்போதான் அவன் சந்தோஷமா வரான். அந்த இடத்துல அவன் பாவம் கழுவுப்பட்டு அவன் சுத்திகரிச்சு ஒரு புது மனுஷனா மாறுறானா. அதுதான் சிலுவை பற்றி அவங்க சந்திச்ச முதல் ஒரு அனுபவம். அப்ப அந்த அனுபவத்தினால அவன் வந்து அவங்க ஒரு பெரிய விடுதலை கிடைச்சுதான். சந்தோஷமா தேவன் குறிச்சு பாடுறானா, சந்தோஷம் போகுது. ரிட்டர்ன் அவங்க ஊழியத்துக்கு போங்க, ரிட்டர்ன் வராங்களா, வந்துட்டு கூட்டிட்டு போலாம் பண்ணோடனே போனாங்க, நீ ஜம்ப் பண்ணீங்களான்னு கேட்கும்போது அப்பதான் அவன் சொல்றானா, இந்த மாதிரி நான் வந்து இவ்வளவு நாள் இருந்திருக்கேன், இயேசு கிறிஸ்து தரிசனமா இப்பதான் என்னுடைய பாவத்தை கழுவி நான் ஒரு புது மனுஷனா உணர்றாங்க, ஏன்னா போலாம் அப்படின்ட்டு. அப்போ நாம கூட ஒவ்வொரு தானும் நம்ம வந்து வரோம் போறோம், ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு அனுபவம் இருந்திருக்கும். ஒரு அனுபவம், அந்த அனுபவம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து நம்ம வந்து ஒரு முதல்ல நம்ம வந்து ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு தரணும், ஒரு கடவுளுக்குள்ள கொண்டு வந்துடணும். இது சிலுவையை பத்தி அவர் முதல் இது ஃபர்ஸ்ட் நம்ம சிலுவை செஞ்ச முதல் ஒரு அனுபவம் இது. ரெண்டாவது, ஒவ்வொருத்தரும் சிலுவையை சுமக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்ம சிலுவையை வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில இருந்து சந்தித்த ஒரு அனுபவம். ரெண்டாவது, சிலுவை சுமக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 16 அதிகாரம் 24 வசனம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் 16:24 மத்தேயு 16:24 போதும். ஆமென்.
ஒருவன் என்னை பின்பற்றி வர கடவினால் தன் சிலுவை எடுத்து தன்னை பின்பற்றி வர கடவுணும். சிலுவை என்பது ஃபர்ஸ்ட் வந்து பழைய காலத்துல ஆதிக்க எப்படின்னா, இந்த வசனம் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய போறதுக்கு முன்னாடி வந்து அவங்களை பார்த்து சொல்றாரு, சிலுவை ஒருத்த வந்து என்னை பின்பற்ற கடவுனா தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல எப்படின்னா, சிலுவை வந்து ஒரு சாபத்திற்குரிய சின்னமா இருந்தது. அப்போ வந்து சிலுவையில மறிக்கல, சிலுவை மறிச்சதை பார்த்தா சிலுவைக்கு வந்து ஒரு இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒரு அடையாளம் வருது. இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில மறிச்சாரு என்று பாக்குறவங்கலாம் நம்ம கழுத்தெல்லாம் போட்டிருப்போம், ஒரு இடத்துல வந்து சிலுவை இருக்குன்னா அப்பதான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து சிலுவை வந்து சாபமான இது. அப்ப இந்த இடத்துல சிலுவைன்னு எப்படி சொல்றதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, கிறிஸ்தவங்களுக்கு உபத்திரவம் இருக்கு, பாடுகள் இருக்கு, நிந்தைகள் இருக்கு, நெருக்கல் இருக்கு, இதைத்தான் சிலுவை என்று குறிப்பிடுகிறார். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம பயணம் செய்யும் போது பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய நிந்தைகள் கஷ்டங்கள் வரணும், அதோட சுமக்கணும். அப்ப வந்து ஒருத்தர் கேட்கிறாரா, ஒரு பிரதர் வந்து கேட்கிறாரா, பிரதர் எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு, பாடு இருக்குன்றாராம். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா பாடு இருக்குதான் செய்யும் பிரதர் அப்படின்றாராம். ஊழியத்துல இவ்வளவு நேரம் இருக்கீங்களே, எவ்வளவு பாடுகள் இருக்குன்னா, ஊழியத்துல பாடுகள் இருக்குதான் செய்யும். அப்ப எப்படி நீங்க இது பண்ணீங்கன்னா, இயேசு கிறிஸ்து முன்னாடியே சொல்லியிருக்காரு வேதத்துல, இந்த மாதிரி நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகள் இருக்கும், அப்படி இல்லைன்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கையில சுமூகா போகுதுன்ட்டு கர்த்தர் வந்து ஒரு நேரத்துல சொல்லியிருக்காரு, என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் நமக்கான ஒரு அடிச்சுவோட விட்டு போயிருக்காரு. இப்ப தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி தான் நான் வந்தேன். நான் ஊழியம் செய்யும் போது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கஷ்டங்கள் இருந்துச்சு. ஒரு சில பேர் என்ன வந்து பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, ஒரு சில பேர் பிசாசுன்னாங்க. அந்த வார்த்தையில நான் கடந்து அதை வந்து நான் சகித்து கொண்டேன். இப்ப எத்தனையோ கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து சகிப்புத்தன்மை இல்லை. ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டாங்கன்னா என்ன பொய்யா சொல்றாங்க, இந்த மாதிரி என்ன நான் பண்ணாத சொல்றாங்க, நான் செய்யாத சொல்றாங்க அப்படின்னா அதை அவங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து அதையும் பண்ணிட்டாங்க. இயேசு கிறிஸ்து பண்ணாததை சொன்னாங்க, செய்யாததை சொன்னாங்க, எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரே அவரோட நோக்கம் என்னன்னா, தன்னுடைய பிதா சொன்ன வார்த்தையை அவர் காப்பாத்தினாரு. அது மட்டும்தான் அவருடைய எண்ணமா இருந்தது, நோக்கமும் அவர் தான், அது மட்டும் தான் இருந்துச்சு. அதே போலதான் இயேசு கிறிஸ்து நம்முடைய எதிர்பார்க்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்ற கடவினால் தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஐயா என்ன பண்றாரா, ஒரு பாஸ்டர் வந்து முதல்ல வந்து அவர் நோய்வாய்ப்பட்டு சரின்ட்டு கடவுள் அவர் ஒருத்தர் பாஸ்டர் ஜாயின் பண்ணி அவர் சுகமாக்குறாராம். சுகமாக்கிட்ட பிறகு அவர் கர்த்தராக ஊழியம் செய்யும் போது ஒரு சபை போய் நடக்கும் போது சொல்றாங்களா, அந்த அவர் என்ன நினைச்சாருன்னா, அந்த சபையில இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க, ஓகே அவங்க நம்ம எதுனாலும் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைச்சு அந்த ஊழியத்தை அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காராம். போக போக என்ன ஆச்சுன்னா, அந்த ஐயாவை பத்தி இவங்க வந்து தப்பா பேசுறதும், அவர் பண்ணாததை பண்ணாத அப்படின்னு சொல்றதும், இவர் செய்யாத ஒரு விஷயத்த இவர் செஞ்சாரு அப்படின்னு சொல்றதுக்கும் அப்படி சொல்லும் போது அவருக்கு கஷ்டமா இருந்துச்சான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் முட்டி போட்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஜெபம் பண்றாராம், ஐயா இயேசு கிறிஸ்து, நான் இந்த மாதிரி இவ்வளவு விஷயம் நான் பண்றேன், ஆனா நான் பண்ணாததான் சொல்றாங்க அப்படின்ட்டு, இது மாதிரி நான் பண்ணாத எல்லாத்தையும் சொல்றாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு என்ன, நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, நான் உங்களால் ஊழியம் பண்ணுவேன், சண்டே வருவேன், ஜெபம் பண்ணுவேன், இது பண்ணுவேன், அந்த ஒரு நாள் உங்களால பண்ணுவேன், அதை தாண்டி இந்த ஊழியத்தை நான் பண்ண மாட்டேன்னு சொல்றாராம். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து வந்து அவருக்கு வந்து தோற்றமாயிட்டு சொல்றாராம், இந்த மாதிரி நான் வந்து அப்போ சொல்றாராம், இயேசு கிறிஸ்து அந்த உணர்த்துறாராம், நான் வந்து என்னோட பிதான் சித்தத்தை நிறைவேற்றி வந்தேன், என்னையே அவங்க வந்து பிசாசுன்றாங்க, அப்புறம் என்னை வந்து பைத்தியக்காரன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் வந்து சொல்லும் போது அப்போ அவர் சொன்னாராம், என்னையே சொல்றாங்க, அப்போ உனக்கு என்ன, அப்போ நீ போய் பண்ணுவோம் அப்பதான் சொல்ற. அப்போ அவர் உணர்றாரு. அப்பதான் அப்போ பிதாவின் சித்த நினைவுக்கு வந்தாரு. நம்மளோட சித்தம் என்னன்னா, கர்த்தருக்குள்ள உண்மையா இருந்து ஒவ்வொரு ஆத்மா ரட்சித்து அவர்களை பழுவை தாழ்த்தப்படுத்திட்டு இருந்தோம். அதோட நோக்கம். அந்த நோக்கத்தாக நம்ம போயிட்டு இருக்கும் போது இடையில பாத்தீங்கன்னா நிறைய நிந்தைகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஒருத்தவங்க உண்மையா ஒருத்தவங்க ஊழியம் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு பாடுகள் வரத்தான் செய்யும், அது சகிச்சுக்கணும். அந்த ஒவ்வொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான், கிறிஸ்தவ வாழ்க்கையில நிந்தைகள் கஷ்டங்கள் இருக்கும், அதாவது அந்த சிலுவை சுமக்கும் போது அதை நீ ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்து ஒரு முறை. நீ வந்து இயேசு கிறிஸ்து நீ ஃபாலோ பண்றீங்கன்னா அதுபடி தான் நீ நடக்கணும். அதுக்கப்புறம் நிந்தை கஷ்டம் இருக்கதான் செய்யும், அது தாண்டி வர்றதுதான் கிறிஸ்துவம். அப்படி அந்த நிந்தை கஷ்டத்தை அனுபவிக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யறதுனால எனக்கு இந்த கஷ்டம் கிடைக்குது, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும், ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து யோவான் 16 அதிகாரம் 33 வசனம். யோவான் 16:33. ஆமென். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு சொல்றாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் இல்லாம இருக்காது. அவர் எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணல. இயேசு கிறிஸ்துல வந்துட்டு அவங்களுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் சந்தோஷம் மட்டும் தான் இருக்கும்,
இல்ல சமாதானம் மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு கஷ்டமே இருக்காதுன்னு எந்த இடத்துலயுமே அவர் வந்து நம்மளுக்காக எழுதி கொடுக்கல. அவர் சொல்றாரு, உலகத்துல உபத்திரவம் இருக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கையில உபத்திரவம் இருக்கும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உபத்திரம் எவ்வளவு நாள் காலம் இருக்கும் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கும். மேபி ஏசுக்கு வருகிற காலம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மேபி அவங்களுக்கு பர்மனண்டா இது இருக்காது. அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தை நம்ம சகித்துக்கணும். அது நமக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி. அவரு எப்படி சொல்லுன்னா, நீங்க வந்து எப்படி எவ்வளவு தாங்கிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து அப்படி சொல்றாரு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை, எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் இருக்கிறார். ஆமென். போதும். அவர் தமக்குள் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்திருக்கு. எத்தனை பேர் அந்த சிலுவையில போகும்போது அவர் அவமானப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, அதெல்லாம் அவர் வந்து பெருசா எடுத்துக்கல. அந்த அவமானத்தை எண்ணாம சிலுவையை சுமக்கிறாரு அப்படின்றாங்க. அவர் நினைச்சிருந்தா இவ்வளவு அவமானப்படுத்துறாங்களே வேணாம்னு போட்டிருக்க முடியும். ஆனா அவரு நிறைவேற்று வந்தது பிதாவின் சித்தத்தை. அப்போ அந்த இடத்துல வந்து அவமானத்தை சகிக்கிறார். ஒருபட்ட இயேசு கிறிஸ்து அந்த அவமானத்தை சகிக்கிறான்னும் போது நம்ம ஏமாத்துறோம். அப்போ இப்போ நிறைய வடநாட்டுல பாத்தீங்க, இல்ல ஒரு பழையதுல சீரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிறிஸ்துவ சொல்லக்கூடாதுன்னு கழுத்தா இருக்கிறாங்க, இல்ல சொல்றாங்கன்னும் போது அவங்க நினைச்சிருந்தா ஒரே ஒரு விஷயம் தான், இது இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சு அவங்க போயிருக்கலாம், அவங்க உயிரோட இருந்திருப்பாங்க. அவங்க மனசுல என்னன்னா, அப்படி இயேசு கிறிஸ்து வேண்டான்னு சொல்லி நான் வாழ்ற இந்த அற்பமான இந்த உயிர் எனக்கு வேண்டாம், எனக்கு இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன்னு சொல்லும் போது அவங்க அந்த டைம்ல அவங்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க இப்ப வரைக்கும் நல்லா வாழ்ந்துருக்கலாம், வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை. ஆனா அவங்க அதை எதிர்பார்க்கல. அப்போ அந்த உயிர் போகுன்ற ஒரு அந்த விஷயத்த அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா நம்மளால இந்த சின்ன சின்ன வர கஷ்ட நிந்தைகள் தாண்டி நம்ம அதை தாங்கிக்க முடியல நம்மளால. கடல்லே சொல்லுமா, கடலை விட்டு அல்ல சொல்லுவோமா, அவங்க உயிர் போகுது, அவங்க ஒரு செகண்ட் நினைச்சா அவங்க வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம், அவங்க எல்லாரும் காப்பாத்திக்கலாம். ஆனா அது அவங்க அற்பமா பாக்குறாங்க. அப்படி இயேசு கிறிஸ்து வேணாம்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் செத்து போயிடுறேன், இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன் சொல்லும் போதே கரெக்டா இருக்கிறா. அப்படி ஒரு விஷயம் எடுக்கும்போது சின்ன நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு குடும்பத்துல வர நிந்தனைகள், பிள்ளைகளால வர நிந்தனைகள், கணவன் மனைவினால வந்த நிந்தனைகள், சொந்தக்காரங்களால நண்பர்களால வர நிந்தனைகளை வந்து இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது வரும்போது அந்த ஒரு நிந்தனைகள் வந்து நம்மளால சபிக்க முடியல அப்படின்றாரு. இயேசு கிறிஸ்து அதுதான் நம்ம சொல்றாரு. இயேசு சிலுவையில கூட அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு சகோதரி வந்து ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா சபையில வந்து, ஐயா எனக்கு இந்த மாதிரி சிலுவை கொடுத்துறீங்க, இயேசு கிறிஸ்து பற்றி ஜெபம் பண்றான், எனக்கு இந்த மாதிரி சிலுவை கொடுத்துறீங்களே, என்னால தாங்கிக்க முடியல, கஷ்டமா இருக்கு. சிலுவைனா அந்த பாரம், அவங்களுக்கு உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த மாதிரி கொடுத்துட்டீங்களே சிலுவை தாங்க முடியல அப்படின்னும் போது ஜபத்துல இருக்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையா சொல்றது, இயேசு கிறிஸ்து தரிசனமாகி சகோதரி வாங்க அப்படின்னு அவங்களை கூப்பிட்டு போயிட்டு ஒரு ரூம் ஃபுல்லா சிலுவை இருக்கான். இது நீங்க இந்த சிலுவை வச்சுட்டு உங்களுக்கு என்ன விருப்பமான சிலுவை எடுத்துக்கோங்க, உங்க தோல் மேல இருக்க சிலுவை எடுத்து வச்சுட்டு நீங்க என்ன பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்போ அவங்க பாக்குறாங்கன்னா ஒரு தங்கத்திலான ஒரு நல்ல ஒரு சிலுவை, பார்க்கறதுக்கு அழகான ஒரு சிலுவையா இருக்கான். அதை எடுத்து அவங்க வச்சுக்கிறாங்க. பார்த்தா தூக்க முடியல அவங்களால, அவ்வளோ கனமா இருக்கா அந்த சிலுவை, தூக்க முடியல. சரி ஓகே அப்படின்ட்டு இன்னொரு அதோட சின்ன சிலுவை பாக்குறாங்களா, அந்த சிலுவையில பாத்தீங்கன்னா நல்ல முத்துக்கள் பொறிச்சு நல்ல அவங்க கம்ஃபர்டெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு எடுத்து வச்சுக்கிறாங்களாம். தோல்ல வச்ச உடனே கொஞ்ச நேரத்துல அந்த சிலுவை வந்து அவங்களை அமுக்குதான், அவங்கள முடியலன்னு வச்சிருந்தாங்களாம். சரி ஓகே, இன்னொரு டைம் பாக்குறாங்கன்னா நல்ல ஒரு பூ மாதிரி எல்லாம் செட் பண்ணி நல்ல ஒரு அழகான, பார்க்கும் போதே நல்ல ஒரு அழகான சிலுவையா இருக்கும், பூவோட செட் பண்ணி அந்த மலர் சிலுவை எடுத்து தோல் வச்சுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ரோஜால இருந்த முள்ளு பாத்தீங்கன்னா அது குத்துதான், அவங்க தாங்கி முடியல வச்சுதாங்களாம். அப்புறம் எல்லாம் சிலுவையை அலசி பார்த்துட்டு ஒரு சிலுவை எடுக்கிறாங்களா, எடுத்து தோல் வச்சுன்னு, ஆண்டவரே இந்த சிலுவை எனக்கு கரெக்டா இருக்கு, இது கரெக்டா இருக்கு, நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்களாம். அப்ப இயேசு சொல்றாரா, சகோதரி அந்த சிலுவை கரெக்டா பாருங்க, அது நீங்க வேண்டான்னு தூக்கிப்பட்ட சிலுவை தான் அந்த சிலுவை அப்படின்றாராம். கண்ணு சொல்லலாமா, நம்மளை மிஞ்சின ஒரு பாரத்தை இயேசு கிறிஸ்து எப்பவுமே தரமாட்டாரு, கடவுள் தரமாட்டாரு. நீங்க வேணான்னு தூக்கிப்பட்ட சிலுவை தான், நீங்க அதை விட கஷ்டமானதும் நீங்க சூப்பரா இருக்க நினைச்சு போறீங்க, அது வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்காது. உங்களுக்கு தகுதிக்கு ஏத்த மாதிரி அது உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி சிலுவை அந்த கஷ்டத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே போதும். ஆமென். இதுல நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதான். இந்த கஷ்ட காலத்துல துன்பப்பட வேண்டியது அவசியமானதான். பக்கத்துல கை கொடுத்து ஒருத்தருக்கு பதில் கேட்டு சொல்லுங்களேன், துன்பப்பட வேண்டியது அவசியமானதுன்னு சொல்லுங்களேன்.
இந்த இந்த கடைசி காலத்துல துன்பப்பட்டு வந்து கண்டிப்பா அது நடக்கும்னு வேதத்திலே சொல்லியிருக்கு. நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு டைம் ஜெபம் பண்ண வேண்டியதுல என்ன இருக்கும் அப்படின்னா, நான் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை மட்டுமே நம்ம பாக்குறது, நம்ம ஆசீர்வாதம் மட்டுமே பாக்குறோம். ஆனா அதுக்கு துன்பத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். எப்பவுமே கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் மட்டுமே பெற்ற நாம வந்து துன்பத்தையும் நம்ம பெருகணும். ஏன்னா அந்த வசனம் அப்படி சொல்லியிருக்கு, துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் அப்படின்னு போட்டிருக்கு. இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளே துக்கப்படுகிறீர்கள் எப்படி சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து இது பண்றோம். இப்போ நம்ம முன்னாடி வந்து சிலுவையை சந்தித்தோம் அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தோம். அடுத்து சிலுவையை நம்ம சுமக்க வேண்டும் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஒரு காரியம், சிலுவையை அறிவிக்க வேண்டும். எப்படின்னா 1 கொரிந்தியர் 1-ம் அதிகாரம் 23-ம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1-ம் அதிகாரம் 23-ம் வசனம். போதும், இந்த ஒரு வசனம் போதும். நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சிலுவை சந்தித்தவர்கள் சிலுவை அறிவிக்காம இருக்க முடியாது. சிலுவை சுமந்தவர்கள் சிலுவையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்தார் அப்படின்ட்டு அறிவிக்காம இருக்க முடியாது. நம்ம ஒரு நாள் சபைக்கு போறோம். நம்மளுடைய கடமை என்னன்னா, நம்ம ஒரு நாள் சண்டே வரணும், காணிக்கை கொடுக்கணும், திருவிந்து எடுக்கணும், ஜெபம் பண்றதை தாண்டி ஒரு பிரதான நம்மளுக்குள்ள ஒரு கடமை இருக்கு, சிலுவை பற்றி அறிவிக்க வேண்டும். சிலுவை பற்றி அறிவிக்கணும்னா, சிலுவை இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தாரு, நமக்காக மரிச்சார், நமக்காக உயிரோட இருந்தாரு ஒவ்வொருத்தருக்கிட்டும் சொல்லணும். போயிட்டு ஒவ்வொருத்தருக்கையும் நம்ம சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அதுல தான் பிரியப்படுகிறார், ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுது போகுது அப்படின்றது. ஒரு அப்போஸ்தலன் பவுல் வந்து ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளா கொண்டு வரதுக்கு அநேக பாடுகள் பட்டதா அப்படின்ட்டு வேதத்துல சொல்லப்படுது. அவர் நிறைய கப்பல் சேலத்தில் இருந்தார், நிர்வாணமா இருந்தார்னு சொல்லப்படுது. இருந்தாலும் அவருடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, ஆத்மாக்கள் இன்னும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரலையே. ஆதி திருச்சபையில பாத்தீங்கன்னா ஊழியக்காரங்க மட்டும் வந்து உபதேசம் சொல்ல மாட்டாங்க, போயிட்டு ஊழியம் பண்ண மாட்டாங்க. சபையில இருக்கிற எல்லாரும் போய் ஊழியம் பண்ணுவாங்க, கர்த்தரை பத்தி சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சபையில இருக்கிற ஐயாக்களும் சரி அவங்க கூட இந்த ஒரு ஆள் ஒவ்வொரு 4-5 வாலி பிள்ளைகள் அப்படிதான் போவாங்களே கண்டி. ஆனா ஆதி திருச்சபையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சபையில இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களும் போயிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போயிட்டு ஊழியத்தை சொல்லி கர்த்தரை வந்து நாமத்தை மையப்படுத்தி அவங்களுக்கு ஊழியத்தை சொல்லுவாங்க. ஒரு பிராமின் சகோதரர் வந்து ஒரு கம்பெனில வேலை செய்த வந்து ஒரு கிறிஸ்தவ சகோதரர், ஒரு பிராமின் சகோதரர் இருக்காராம். அவர் என்ன பண்ணுவாங்களாம், ஒவ்வொரு நாளும் போயிட்டு ஒரு டீ குடிக்கிறதும் சரி, சாப்பிட்றதும் சரி, பல வருஷம் ஒன்னா ஒர்க் பண்ணாங்களாம். அப்போ வந்து நல்லா அந்த கிறிஸ்தவ சகோதரருக்கு ஒரு சொப்பனம் மாதிரி வருதான். அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த சொப்பனத்துல வந்து இந்த பிராமின் சகோதரர் வந்து பரலோகத்தின் அந்த அந்த நியாயத்திற்கு போய் நிக்கிறாராம். அப்போ நிற்கும் போது அப்போ கடைசியா கூப்பிடுறாங்களா, அவங்க பேர் சொல்லி கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா, உங்க பேர் இதுல இல்ல, நீங்க வந்து நரகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்களாம். சொன்னோடனே இந்த சைடு பாத்தீங்கன்னா அக்கினி கடல் எரிதான். நான் ஏன் நரகத்துக்கு போகணும், இந்த மாதிரி நான் வந்து இது வரைக்கும் யாருக்கும் எந்த பாவம் பண்ணதில்லை, யாருக்கும் பாவம் பண்ணதில்லை அப்படின்னா நம்ம வந்து நீங்க பரவாயில்ல போக முடியாதுன்றாங்களாம். நான் இது வரைக்கும் யாருடைய பணத்தையும் தேவையில்லாம நான் வந்து அபகரிச்சதில்லை, அப்படின்றதுனால நீங்க பரவாயில்ல போக முடியாது, எனக்கு குடி சிகரெட் இந்த பழக்கம் அப்படின்லாம் பண்ண முடியாது, அப்ப யாரு தான் பரவதுக்கு போவா அப்படின்னு கேட்கிறாராம். யார் தான் போவாங்க அப்படின்னா, ஜீவ புஸ்ல அவங்க பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாங்களா, ஜீவ புஸ்ல உங்க பேர் இருக்கணும். ஜீவ புஸ்ல யாருடைய பேர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் கொடுத்து பல வருஷ காலங்கள் அவங்களோட இயேசு கிறிஸ்து உங்களை பின்பற்றி கொண்டது மட்டும்தான் அவங்க ஜீவ புஸ்ல பேர் இருக்குன்னு சொல்றாங்களாம். அப்போ அதை சொல்றாங்களா, ஐயோ என் கூட ஒரு பல வருஷமா ஒரு கிறிஸ்துவ நம்பர் இருந்தாரு, அவர் இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்றாராம். இன்னைக்கு அவர் சொல்லியிருந்தா, அவர் என் கூட வந்து சாப்பிட்டு இருக்கிறாரு, என் கூட வந்து ஒன்னா எங்க வீட்டுல வந்து விருந்து சாப்பிட்டு இருக்காரு, நாங்க ஒன்னா கிரிக்கெட் மேட்சை பத்தி பேசியிருக்கோம், விளையாட்டை பத்தி பேசிருக்கோம், அரசியலை பத்தி பேசணும், ஒரு காலமும் கூட அவர் என்னை பத்தி இது பத்தி சொல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகுறாராம். அப்போ சொல்றாராம், அப்போ திடீர்னு அவருக்கு அந்த கிறிஸ்துவ சகோதரி முடிக்கு வந்துட்டான். அப்போ வந்து இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட வந்து பேசுறாராம், மகனே நீ எல்லாத்தையும் பத்தி அவர்கிட்ட பேசுனீங்க, அந்த பிராமண சகோதரி பேசுனீங்க, என்னை பத்தி நீ பேசுறியா அப்படின்னு கேட்கும்போது அவர் கண்ணீர் விட்டு அழுகுறாராம். அழுகுற நான் தப்பு பண்ணிட்டேன், இன்னையில இருந்து நான் உங்களை பத்தி ஒவ்வொரு நாளும் நான் ஒருத்திட்ட சொல்லுவேன் அப்படின்றாரா. நம்ம ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் வந்து அது ஒரு கடமை. அந்த நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ஆத்மாக்கள் நிறைய பேர் நிறைய தாகமா இருக்கிறாங்க. நம்ம கேனா தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு ஒரு அந்த சுவிசேஷன்றது ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். இப்ப நம்ம வந்து இந்த தெருவிலேயே இருக்கும் சரி, நம்ம பக்கத்து வீடால பத்தி நம்ம இயேசு கிறிஸ்துக்கு சொல்லியிருக்கோம். இந்த குடும்பத்துல இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாராம், நான் இந்த 80 குடும்பத்துக்காக மட்டும்தான் நான் வந்து சிலுவையில மறிச்சேனா, இந்த 80 குடும்பம் மட்டும்தான் நான் வந்து வாயில அடிப்பட்டேனா, இந்த 80 குடும்பத்துக்காக மட்டும்தான் நான் சிலுவையில் ரத்தம் சிந்தினேனா, இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்காகவும் நான் சிலுவையில ரத்தம் சிந்தி நான் வந்து மறித்தேன். ஆனா நீங்க
ஒவ்வொரு வார்த்தை என்னை பத்தி சொல்றதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க. நான் இந்த ஒவ்வொருத்தருக்காகவும் நான் மறித்தேன், இதை போய் சொல்ல மாட்டியா? உங்க அப்பாவை பத்தி நீ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? அவங்கள பத்தி நீ அறிமுகப்படுத்த மாட்டியா? என்னை பத்தி அவங்க என்ன ஒரு தலையா சீவிட போறாங்க, என்னை பத்தி நீ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? அவங்களுக்கு விடுதலை எதுன்னு அவங்களுக்கு தெரியல, இதுதான் விடுதலை அப்படின்ட்டு அவங்ககிட்ட போய் நீ சொல்லு அப்படின்னு இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தரை பார்த்து நம்ம சொல்றாரு. இந்த நாள்ல கூட இந்த நாள்ல நம்ம இயேசு கிறிஸ்து அர்ப்பணிப்போம். நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம போன வருஷத்துல நம்ம வந்து எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்போம், எத்தனை பேர் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்திருப்போம், எத்தனை பேரை நம்ம கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வந்திருப்போம், இல்லை சபைக்கு அவங்க கூப்பிட்டுருப்போம். இயேசு கிறிஸ்து அவங்க எதிர்பார்க்குறது என்னன்னா, 10 பேர்கிட்ட சொல்றீங்கன்னா அவங்க 5 பேர்ல அதுல 10 பேர்ல 5 பேர் வந்து கஷ்டத்துல இருப்பாங்க. நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, இன்னும் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. கிறிஸ்து பத்தி சொல்றீங்கன்னா அது உண்மையான தேவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு தெரியாது. எத்தனை பேர் நரகத்துக்கு நேரா நிக்கிறாங்க, ஆனா அவங்கள நரகத்துக்கு தப்பிக்க வேண்டிய ஒரு வழி நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ போய் சொல்லு, என்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்லு, இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்லு, இயேசு உனக்காகத்தான் சிலுவையில் ரத்தம் சிலுவைன்னு சொல்லு அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்து எது பெருமை அப்படின்னா, நம்ம ஒரு காணிக்கை கொடுக்குறோம், இல்ல திருவந்தூர் கரெக்டா சர்ச்சைக்கு வரோம், அது பெருமை இல்லை. ஒரு ஆத்மாவை வந்து பரலோக நேரம் நம்ம கொண்டு போகணும்னா இயேசு கிறிஸ்து அதுதான் பெருமையா இருக்கா? கல்வி தள்ளி சொல்லுவோமா? அதுக்கெல்லாம் சந்தோஷப்படுறாரு. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், நான் வந்து ஒருத்தருக்காச்சும் போய் நான் இயேசு கிறிஸ்து சொல்லுவேன் அப்படின்ட்டு. இல்லையா? இந்த வாழ்நாள் நம்ம பார்த்த ஒரு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சிலுவையில நம்ம வந்து இயேசு சந்தித்தவர்களா இருக்க வேண்டும், 2வது சிலுவை சுமக்கிறவர்களா இருக்க வேண்டும், 3வதாக சிலுவை பத்தி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லுங்களா இருப்போம். கர்த்தர் இந்த வசனை ஆசீர்வதிப்பாராக.